வணக்கம் நண்பர்களே. சோளத்தில் தோசை பண்ணுறதுக்கான செய்முறையை பார்ப்போம். நம்ம 2 படி அளவு சோளம் அளந்து எடுத்துக்கிறோம். இப்போது அளந்து எடுத்து வச்சுருக்க சோளத்தை தண்ணியை விட்டு நல்லா அலசிக்கிறோம். நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை நல்லா அலசி தண்ணியை எடுத்து வச்சுட்டு இன்னும் தண்ணியை ஊற்றி சோளத்தை ஊற வைக்க போகிறோம். ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊறினாலே போதுமானது. சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசியை விட அதிகமான சத்துக்கள் இதில் இருக்குது. உளுந்து 2 படி சோளம் எடுத்திருக்கோம். அரைப்படி உளுந்து சேர்த்துக்கிறோம். இது கருப்பு உளுந்து, காட்டில் விளைஞ்ச கருப்பு உளுந்து. அதை 2ஆக உடச்சி வச்சுருக்கோம். அதை ஊற வைக்க போகிறோம். நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அந்த உளுந்தோட கருப்பு மேல்தோல் சிலது பாலிஷ் செய்யப்பட்ட வெள்ளை உளுந்தை பயன்படுத்துறது பதிலாக உடைச்ச கருப்பு உளுந்தை பயன்படுத்துகிறது கூடுதல் ஆரோக்கியமாக இருக்கும். உளுந்தையும் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ஊற வைக்க போகிறோம். இதில் 2 தேக்கரண்டி அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து உளுந்தையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதுமானது. சேர்த்து 2ஐயும் ஊற வச்சுக்கிறோம். இப்போது 5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு சோளத்தை ஆட்ட போகிறோம். நல்லா தோசை பதத்துக்கு மாவு அரைஞ்சி வர ஒரு 20 நிமிஷம் ஆட்டுற மாதிரி இருக்கும் கிரைண்டரில் போட்டு ஆட்டும்போது. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பதட்டம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து சோளத்தை இப்போ அரைச்சிக்கிறோம். நம்ம மற்ற அரிசி தானியங்களை விட சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சோளத்தில் அதிகமாக புரதச்சத்து, தாமிரம், இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் சத்துக்கள் இதில் நிறையா இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான உணவு. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் இது போன்ற சிறுதானியங்களை அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடலில் இருக்க இரத்தத்தின் அளவை கட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதனால் வாரத்தில் ஒரு முறையாவது இது மாதிரி ஒரு சோளம் மாதிரியான சிறுதானியங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு நெருக்கி. மாவு நல்லா ஒரு தோசை பதத்துக்கு அரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோள மாவை தனியாக தோண்டி எடுத்துக்கிறோம். இப்போது சோளம் எல்லாத்தையும் அரைச்சி மாவான சோளம் எல்லாத்தையும் நம்ம தோண்டி அள்ளிட்டோம். இப்போது அதிலேயே ஊற வச்சுருக்க உளுந்தை போட்டு ஆட்ட போகிறோம். உளுந்தை முழுசாக நம்ம போட்டோம். இப்போ உளுந்து அரைஞ்சி வர்றது கிட்டத்தட்ட 20லேருந்து 25 நிமிஷம் மெதுவாக அரைஞ்சி வரும்போது தோசைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உளுந்தையும் தண்ணி ஊற்றாமல் தண்ணி தெளித்து அரைச்சிக்கிறோம். ஓரளவு நல்லா பதமாக வந்ததுக்கப்புறம் இப்போ உளுந்தையும் தோண்டி எடுத்துடுறோம். எடுத்துட்டு ஏற்கனவே வச்சுருக்க சோள மாவோட உளுந்தை கலக்க போகிறோம். இப்போ சோளம், உளுந்து 2ஐயும் சேர்த்து ஒன்றா போட்டிருக்கோம். இது தேவையான அளவு உப்பை கலந்துக்கிட்டு இப்போது நல்லா 2ஐயும் சேர்த்து கிண்ட போகிறோம். அரிசி மாவை விட இந்த சிறுதானியங்களில் வைக்கிற மாவு சீக்கிரமே புளிச்சிடும். அதனால் ரொம்ப நேரம் அதிகம் வைக்க வேண்டியதில்லை. ஒரு 2 மணி நேரம் மாவு இருந்தாலே அதில் நீங்கள் தோசையோ இட்லியோ ஊற்றிக்கலாம். 2ஐயும் நல்லா கலந்து வச்சுட்டோம். இப்போது ஒரு 2 மணி நேரம் தட்டை வச்சு மூடி வச்சிட்டா நமக்கு அற்புதமான சுவையான ஒரு சோளம் தோசை மாவு தயாராகிடுச்சு. இப்போது தோசை சுட போகிறோம். நம்ம தோசையை சுட போகிறோம். மற்ற வழக்கமான உணவுகளை விட சிறுதானியங்கள்
சமைக்கிற இந்த சோளம் மாதிரியான சிறுதானியங்களில் சமைக்கும்போது இதில் சத்துக்கள் அதிகம், சுவையும் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் எந்த சிக்கலும் இராது, செரிமான பிரச்சனையும் இருக்காது. இப்படி முழுமையாக ஆரோக்கியம் நிறைந்த இது மாதிரி உணவுகளை வாரத்திற்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிவக்க சிவக்க தோசை அருமையாக வெந்து தயாராகிடுச்சு. இப்போது அதோட ஆட்டுக்கால் குழம்பு ஏற்கனவே வச்சுருக்கோம். இது ரெண்டையும் இணைத்து சாப்பிடும் பொழுது சுவையும் மனமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியமான ஒரு உணவு. நீங்களும் முயற்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.